ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையுள்ள நாமத்திலே உங்கள் அனைவருக்கும் அன்பின் நல்வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவோடு அழைக்கிறோம். இன்றைய தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் 119 சங்கீதம் 65 முதல் 72 வசனங்கள். சங்கீதம் 119 65 முதல் 72 வசனங்கள். தியான வசனம் 119 சங்கீதம் 71 வசனம். 119 சங்கீதம் 71 வசனம். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்ளுகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைய உலகில் நம் எல்லாருடைய மனதிலும் எழும்புகிற ஒரு கேள்வி, துன்பம் அல்லது உபத்திரவம் நமக்கு வருவது ஏன்? நாம் ஒழுங்காகத்தானே இருக்கிறோம், ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய ஆலயத்திற்கு செல்கிறவர்களாக இருக்கிறோம், ஆண்டவருடைய வசனங்களை வாசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் எனக்கு ஏன் உபத்திரவம், எனக்கு ஏன் துன்பம்? ஒருவேளை ஏதாவது பாவத்தின் விளைவாக இந்த துன்பம் எனக்கு வந்திருக்கிறதா? எல்லாரும் என்னை எள்ளி நகையாடுகிறார்களே, எனக்கு கலக்கத்தை கொடுக்கிறதே என்ற பலவிதமான கேள்விகள் ஒவ்வொருடைய மனதிலும் எழும்புகிறது உண்டு. இந்த கேள்விகள் மனிதரை கலங்க வைத்து கொண்டே இருக்கிறது. 25 நூற்றாண்டுகளுக்கு முன்பாக எபிக்கூரஸ் என்ற சாஸ்திரி துன்பத்தை பற்றி தியானிக்கும் போது கடவுளின் ஞானத்தை அறியக்கூடாதவராக மனக்கலக்கத்துடன் எழுதி வைத்திருக்கிறார். யோபினுடைய ஆக்கியோன் குறிப்பிடுகின்றதான வேளையில் துன்பத்தின் ரகசியத்தை தர்க்கித்து முடிவான விடை கொடுக்கக்கூடாதவராய் இருக்கிறார். ஆகவே இது மனிதருக்கு கலக்கமும் மனதிற்கு பாரமுமான ஒரு கேள்வி என்பது நிச்சயம். துன்பம் ஒரு ஆழ்ந்த ரகசியமாக இருக்கிறது. துன்பம் ஆழ்ந்த ரகசியமானதால் தேவனது திருச்சித்தத்திற்கு ஒப்படைப்பது துன்புறும் மனுஷனுடைய கடமையாக அமைகிறது. பயங்கரமான யுத்தங்களினாலோ கொடிதான பூகம்பங்களினாலோ இந்த உலகத்தில் பெரும் சேதம் ஏற்படுகிறதை நாம் கவனித்து வருகிறோம். இதனுடைய ரகசியம் என்னவென்று நமக்கு தெரியாது. விளங்கிக் கொள்ளக்கூடாத துன்பம் வரும்போது நாம் ஆண்டவரை தூசிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஆண்டவரை குறித்து முறுமுறுக்கிறவர்களாக நாம் காணப்படுகிறோம். பிறரோடு நம்மை ஒப்பிட்டு பார்த்து அவர்கள் என்னை விட மோசமான சூழ்நிலைகளுக்கு வளர்ந்தவர்கள், மோசமாக நடந்து கொண்டிருக்கிறவர்கள், அவர்களுக்கு ஒரு துன்பமும் இல்லை, அவர்களுக்கு ஒரு துயரமும் இல்லை. ஆனால் எனக்கு ஏன் இந்த துன்பம், எனக்கு ஏன் இந்த துயரம் என்று சொல்லி நாம் கலங்கி கொண்டிருக்கிறவர்களாக காணப்படுகிறோம். அருமையான தெய்வத்தின் பிள்ளையே, எபிக்கூரஸ் என்ற சாஸ்திரியும் அப்படிப்பட்டவன்தான். துன்பத்தின் ரகசியத்தை அறியக்கூடாமல் தெய்வம் துன்பங்களை தடுக்க விரும்பியும் தடுக்க அவரால் முடியாவிட்டால் அவர் சக்தியற்றவர். தெய்வம் துன்பங்களை தடுக்கக்கூடியவராக இருந்தும் தடுக்க அவர் விரும்பாவிட்டால் அவர் அன்பற்றவர். தெய்வத்துக்கு இந்த விஷயத்திலே சக்தியும் விருப்பமும் இருக்குமானால் துன்பங்கள் ஏன் என்று அவன் எழுதி வைத்திருக்கிறார். ஒரு நல்ல உலகம் அது சன்மார்க்க உலகமாக இருக்க வேண்டும். அந்த சன்மார்க்க உலகத்திலே குடியிருக்கிற மக்கள், நன்மை செய்கிறவர்கள் நன்மையை பெற்றுக்கொள்ளவும், தீமை செய்கிறவர்கள் அதற்கான துன்பங்களை அல்லது தண்டனைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்ற மனநிலையிலே நாம் இருக்கிறோம். ஏன் சன்மார்க்கர் துன்புற்று துன்மார்க்கர் செழிக்கிறார்கள் என்ற கேள்வியினால் நாம் கலங்குகிறவர்களாக மாத்திரமல்ல, அதற்கு விடை கண்டுபிடிக்க நாம் முயற்சிக்கிறவர்களாகவும் காணப்படுகிறோம். நம்முடைய மனநிலை உலகில் ஒவ்வொரு நற்செய்கையும் உடனே வெகுமதி பெற்று ஒவ்வொரு தீய செய்கைகளுக்கும் உடனே தண்டனை பெறுவதாக வைத்துக்கொள்வோம் என்றால் அப்படிப்பட்ட உலகம் வெகு விபரீதமாயிருக்கும் அல்லவா? சாதாரணமாக அடிமைத்தனம், ஏழைகளின் பரிதாபம், யுத்தம் முதலிய பல துன்பங்கள் மனுஷனாலேயே உலகத்திற்கு வருகின்றன. மனிதர் வெகு இலகுவாக நீக்கக்கூடாத துன்பங்களை பற்றியும் அவைகளின் உபயோகத்தை பற்றியும் சில காரியங்களை நாம் தெரிந்து கொள்வது அவசியம். சில வேளைகளில் பாவத்தின் விளைவாக இந்த துன்பங்கள் நமக்கு வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எல்லா வேளைகளிலும் அல்ல, சில வேளைகளிலே
பாவத்தின் காரியமாக, பாவத்தின் காரணமாக நாம் இப்படிப்பட்ட துன்பங்களை சந்திக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஒரு நாளிலே இந்த பாவமானது வெளிப்படுத்தி விடுகிறது, துன்பத்தை கொண்டு வந்து விடுகிறது, துயரத்தை கொண்டு வருகிறது, ஆறாத வெட்கத்தையும் அவமானத்தையும் கொண்டு வந்து விடுகிறது. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக, துன்பத்தின் பலனாக மனுஷ சுபாவம் தேறுகிறது என்றும், துன்பம் பக்தர்களை பரீட்சிக்கும் நோக்கம் என்றும் நாம் நிச்சயமாக உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆம், துன்பத்தின் பலனாக மனுஷனுடைய எண்ணங்கள், மனுஷனுடைய மனநிலைகள், மனுஷனுடைய லட்சணங்கள் மாறுகிறது அல்லது தேறுகிறது என்று சொல்லி நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று சொல்கிறார். நான் உபத்திரவப்படுவதற்கு முன்பாக வழி தப்பி தெரிந்தேன் என்பதாகவும் அவர் அந்த 67வது வசனத்திலே சொல்லுகிறார். நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழி தப்பி நடந்தேன், இப்பொழுதோ உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன். வழி தெரியாதவனாக இருந்தேன், ஆனால் எனக்கு என்று உபத்திரம் வந்ததோ, என்று துன்பம் வந்ததோ, நான் உம்முடைய பிரமாணத்தை நான் என்ன செய்கிறேன்? கற்றுக்கொண்டேன். உம்முடைய பிரமாணத்தை நான் காத்து நடக்கிறேன். கற்றதாக மாத்திரமல்ல, அதை காத்து என் வாழ்க்கையில் நான் கடைப்பிடிக்கிறவனாக இருக்கிறேன் என்பதாக சொல்லுகிறார். ஆம், அருமையானவர்களே, நான் உபத்திரவப்படுகிறது எனக்கு நல்லது என்று தாவீது சொல்லுகின்ற அனுபவம் நம்முடைய அனுபவமாகவும் இருக்க வேண்டும். ஆம், யோபினுடைய புஸ்தகத்திலே நாம் பார்ப்போம் என்றால், எலிகூவின் வார்த்தைகளில் துன்பத்தின் மூலமாக மனுஷ சுபாவம் தேறுகிறது என்று நியாயப்படுத்துகிறதை நாம் காண முடியும். மூன்றாவதாக நாம் பார்ப்போம் என்றால், உயிர்த்தெழுதலின் நிச்சயம் கிறிஸ்தவர்களாகிய நமக்கு இருப்பதால் மறு உலகில் துன்பத்திற்கான பலன் நிச்சயமாய் கிடைக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்ள வேண்டும். இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன் என்று பவுலடிகளார் ரோமர் 8:18 கூறுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, மற்றொரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். மனுக்குலத்திற்கு மீட்பையும் அந்த மனுக்குலம் நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம், ஆண்டவர் வெளிப்பட்டார் என்றால் அவர் துன்பத்தினூடாக கடந்து சென்றார். மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய மீட்பின் செய்கையை, மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய நற்கிரியைகளை செய்வதற்காக அவர் துன்பத்தை சகித்தார். துன்பம் அவசியமாயிருந்தது. ஆம், தேவனுடைய பணிக்கென்று அர்ப்பணித்திருக்கிற நம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் அந்த துன்பத்தின் ஊடாக நாம் கடந்து செல்ல வேண்டும் என்பது ஒரு சத்தியம் என்பதையும் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவில் இது பூரணமாய் விளங்குகிறது. துன்பத்தின் உன்னத உபயோகம் மனிதர்களுக்கான சேவை என்பது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். நீதிமான் துன்பப்படுவானேன் என்ற வெகு ஜனங்கள் கேட்கும் கேள்விக்கும் முடிவான விடை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையில் காணலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, நீ துன்பப்படுகின்ற பொழுது, உபத்திரவப்படுகின்ற பொழுது, வேதனைப்படுகின்ற பொழுது ஆண்டவருடைய சித்தத்திற்கு நீயும் நானும் நம்மை முழுவதுமாக ஒப்படைப்பதுதான் நாம் செய்யத்தகுந்த கடமை. ஏனென்றால் துன்பம் அது ஒரு ஆழ்ந்த ரகசியம். துன்பம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகின்ற பொழுது துன்பத்தை போக்கி நம்மை இன்பத்தால் நிறைக்கக்கூடிய ஆண்டவருடைய திருவுள சித்தத்திற்கு நம்மை கையடித்து கொடுப்போம். அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுப்போம். நிச்சயமாகவே முடிவு உண்டு. தேவன் நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக, இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தாண்டி உன்னத ஆசீர்வாதங்களினால் நிறைப்பதற்காக, நம்மை சரி செய்வதற்காக, நம்மை சீரான நேரான பாதையிலே நடத்தி அவருடைய சித்தத்தை நிறைவேற்றுகிற மகனாய் மகளாய் நம்மை பலப்படுத்தும்படியாக அவர் அனுமதிக்கின்ற துன்பங்களை நாம் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு அவருடைய முகத்தை நோக்கி பார்த்து ஒரு நாளிலே இந்த துன்பத்தின் சாயல் எங்களை விட்டு கடந்து செல்லும். எங்களுக்குரிய பலனும் பங்கும் பாத்திரமும் எங்கள் தேவனிடத்தில் உண்டு என்ற நிச்சயத்தோடு கூட நாம் வாழ்ந்து தேவனை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.